கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 2 5ஆம் அத்தியாயம் உறையூர் தூதன். இயற்கையாவே பூமியிலிருந்து வந்த பாறைகளை ரதங்களாகவும் விமானங்களாகவும் அமைச்சிருந்த ஒரு இடத்துக்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து சேர்ந்தாங்க. அந்த விமான கோயிலை ஒட்டி ஒரு கல்லால செய்யப்பட்ட சிங்கமும் யானையும் அங்க இருந்துச்சு. அந்த யானை சிற்பத்துக்கு பக்கத்துல வந்து நின்ன சக்கரவர்த்தி, குந்தவி, இந்த யானைய பாத்தியா? தத்ரூபமா உயிருள்ள யானை மாதிரியே இருக்குல்ல. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த யானையே இல்ல, ஒரு மொட்டை கற்பாறை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கோயில்களும் அதே மாதிரி தானே, மொட்டை மலைகளா தானே இருந்துச்சு அப்படின்னு குந்தவி கேட்டா. ஆமா குந்தவி, இப்போ நீயும் நானும் இங்க வந்திருக்க மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தகப்பனாரோட நான் இங்க வந்திருந்தேன். உன் தாத்தாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவருக்கு சிற்பம் சித்திரம்னா பைத்தியம். செங்கலினாலும் மரத்தாலும் ஆயிரக்கணக்கான கோயில்களை அவர் கட்டினாரு. இருந்தாலும் அவருக்கு திருப்தி அளிக்கல. அதனால காலத்தினால அழியாத மாதிரி ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அப்போதான் மலைகளை குடைஞ்சு கோயில் கட்டணும் அப்படின்னு அவர் விரும்பினாரு. அப்போ ஒரு நாள் நானும் என் அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். வானத்துல நிறைய சின்ன சின்ன மேகங்கள்லாம் இருந்துச்சு. அதுல ஒரு மேகம் பார்க்க யானை மாதிரியே இருந்தது. அதை பார்த்த உடனே நான் இந்த பாறை கிட்ட ஓடி வந்து என் கையில இருந்த காசி கட்டியால அந்த யானை உருவத்தை இந்த பாறையில வரைஞ்சேன். அதை பார்த்துக்கிட்டே இருந்த என்னோட அப்பா நான் வரைஞ்சு முடிச்சதும் என்னை கட்டி அணைச்சு, எவ்வளோ அற்புதமான யோசனை நரசிம்மா, இங்க இருக்கிற பெரிய பெரிய பாறைகள் எல்லாத்தையும் கோவில்களா மாத்திடலாம், இங்க இருக்க சின்ன சின்ன பாறைகள் எல்லாத்தையும் வாகனங்களா மாத்திடலாம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த அழகான சிற்பங்கள் எல்லாம் அழியவே அழியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சிற்ப வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சாரு. அன்னைக்குல இருந்து 20 வருஷம் இந்த இடம் பூரா சிற்ப வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வடதேசத்துக்கு படையெடுத்து போனதால அந்த வேலைகள் அப்படியே நின்று போச்சு அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ரொம்ப யோசனையில ஆழ்ந்திருந்த குந்தவி ஒரு கேள்வி கேட்டா. ஆமா அப்பா, 20 வருஷமா நடந்துட்டு இருந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டீங்களே, அதுக்காகவே இந்த ஊருக்கு உங்க பேரை வச்சிருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு கலகலன்னு சிரிச்சா. சக்கரவர்த்தியும் நல்லா சிரிச்சுட்டு, அதுக்காக இல்லம்மா, இந்த சிற்ப வேலைகள்லாம் உருவாகிறதுக்கு காரணமா நான் இருந்ததால எங்க அப்பா என்னுடைய பேரே இந்த ஊருக்கு பேரா வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நரசிம்மன் அப்படிங்கிற பேரை இதுக்கப்புறம் வர எந்த அரசன் வேணாலும் வைக்கலாம். ஆனா என்னோட பட்ட பேரான மாமல்லன் அப்படிங்கிறத யாரும் வச்சுக்க முடியாது. அதனாலதான் இந்த ஊருக்கு மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்பா, தாத்தாவுக்கு உங்க மேல இருந்த பாசத்துல கொஞ்சம் கூட உங்களுக்கு அண்ணன் மேல இல்லவே இல்லை. இருந்திருந்தா அவனை இப்படி கப்பல் ஏறி சிங்களத்துக்கு அமைச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டா. குந்தவி, என்னோட சிறு பிராயத்துல எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. அதுல நிறைவேறாத ஒரு ஆசை என்னன்னா, கடல் கடந்து போய் பிரயாணம் செய்யணும் அப்படிங்கிறது. அதுக்கு இன்னி வரைக்கும் எனக்கு தான் கொடுத்து வைக்கல, என் பிள்ளைக்காவது கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை கப்பல் ஏறி சிங்களத்துக்கு அமைச்சு வச்சேன். இன்னும் எனக்கு ஏதாவது சிறு பிள்ளைங்க மேல பிரியம் வந்தாலும் அவங்களையும் கடல் பிரயாணத்துக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ, அப்ப என் மேல மட்டும் உங்களுக்கு பிரியம் இல்லைல்ல? உன்னை கப்பல்ல ஏத்தி அனுப்ப எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா நீ பெண் பிள்ளையா பிறந்துட்டியே, நான் என்ன பண்றது? ஒரு சமயம் நானும் யோசிப்பேன், நீ ஆம்பளையா பிறந்து அவன் பெண் பிள்ளையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் ஆண் பிள்ளையா பிறந்திருந்தா இத்தனை காலத்துக்கு உங்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சிருப்பேன். கம்சன் செய்த மாதிரி உங்களை சிறையில போட்டுட்டு நான் பட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியல, பாவம் சாது. இப்படி இவங்க பேசிக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. அப்ப குந்தவி, அப்பா, இங்க இருக்க கோயில்கள் எல்லாம் அப்படியே அறகுறையாவே நிக்குதே, திரும்ப இந்த திருப்பணிகள்லாம் தொடருமா அப்படின்னு கேட்டா. இல்ல குந்தவி, இந்த கோயில்கள் எல்லாமே ஆயனர் சிற்பியோட தலைமையில செய்தது. அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலமாகிட்டார். அவர் தொடங்கி வச்ச வேலையை செஞ்சு முடிக்க இன்னும் எந்த சக்கரவர்த்தியும் பொறக்கல, இனிமே பொறக்க போறதும் இல்லை. ஆயனரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, அவருடைய மகள் கூட அப்படின்னு குந்தவி ஆரம்பித்ததும் அங்கே யாரோ வராங்க பாரு அப்படின்னு சக்கரவர்த்தி பேச்ச மாற்றினாரு. அப்போது குதிரையில் வேகமாக வந்த ஒரு வீரன் ஒரு ஓலையை எடுத்து சக்கரவர்த்தி கிட்ட நீட்டினான். அதை கையில் வாங்கிட்டு பிரித்து படிக்காமலே சக்கரவர்த்தி, இதுக்கு சம்பந்தமான கட்டளைகளை நான் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன், நீ போகலாம் அப்படின்னு சொன்னார். அந்த தூதன் போனதும் குந்தவி கேட்டா, நல்லா இருக்குப்பா நீங்க ராஜ்யம் செய்யற லட்சணம், அதை பிரிச்சு பார்க்காமலே நீங்க பாட்டுன்னு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ என்னோட ஞான திருஷ்டியை வச்சு இதுல என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா?
சோழ ராஜகுமாரன் விக்ரமன் இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு சோழ நாட்டுல சுதந்திர கொடியை நாட்ட போறான். அவனை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டு தளபதி எழுதியிருக்காரு. நீ வேணும்னா பிரிச்சு பாரு அப்படின்னாரு. குந்தவி அதை படிச்சதும் வியப்புல ஆழ்ந்திருந்தா. அப்பா, இந்த ராஜகுமாரனுக்கு என்ன இவ்வளவு திமிரு? மாமல்ல சக்கரவர்த்தி கீழே கப்பம் கட்டி வாழறதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? நீங்க அவனை சும்மா விடக்கூடாது அப்பா, தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆமா குந்தவி, அவனை காஞ்சிக்கு வர வச்சு நானே தகுந்த தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.